ஹை டியர்ஸ், டுடே டிவி பார்க்குற ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா மை அன்லவிங் ஹஸ்பண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஜிம்னாக்கும் சங்குக்கிக்கும் போட்டிருந்தேன். ஸோ இதே டைட்டில் வந்துட்டு டிஏ பக்குக்கும் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைட்டில் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு போட்டுருவேன். ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ள போகலாம். டைட்டில் தான் ஒன்று, மற்றபடி ஸ்டோரி லைன் எல்லாமே வேறு வேறு தான். ஓகேங்களா? ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு விண்டோ இருக்குல்ல, ஸோ ஒரு விண்டோ பக்கமாக நின்றுட்டுருக்கீங்க. அப்படி நின்றுட்டு அந்த விண்டோவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நைட் டைம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 7 to 9 லெவல் இந்த மாதிரி அந்த டைமில் இருக்கும். 7க்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த டைம் நல்லா இருட்டாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஆனால் வெளியே வந்துட்டு நிறையா அந்த லைட்டு சீரியல் பல்பெல்லாம் இருக்கும்ல, இந்த மேரேஜுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்னா கோவிலுக்கு இது மாதிரிலாம் கட்டுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நிறையா பயங்கரமாக சீரியல் பல்ப் செட்டிங்கெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கப்போ லைட்டாக அந்த பல்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலாக ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படியே வந்துட்டு கதவு படப்படப்படன்னு தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்களும் அதாவது தட்டுற மாதிரி இல்லை, தட்டுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஏய் ஒயன், கதவை தர, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்கள்லாம் அப்படியே கத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இருங்கடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குள்ள, அதாவது அந்த வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் இருக்குள்ள, ஸோ அப்படியே வந்துட்டு அழகாக போட்டிருக்கீங்க. உங்களுக்கு கரெக்டாக அது நடக்க வேலை தெரியல, நிறைய ஜுவல்லாம் போட்டிருக்கனால. ஸோ அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போய் கதவை திறக்கிறீங்க. ஸோ கதவை திறந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்துட்டு, வா ஒயன், என்னது இவ்வளோ அழகாக இருப்பியா என்ன, இத்தனை வருஷமாக எங்கள் கண்ணுக்கு நீ இவ்வளோ அழகாக தெரியவே இல்லையே, என்ன திடீர்னு அப்படிங்கிற மாதிரி சும்மா கலாய்க்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுவா, அது வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கார். ஸோ அதனால் அவரை பார்த்து அவரை பார்த்ததுனாலே நானும் அழகாயிட்டேன். அதனால தான் என்னோடய அழகின் ரகசியம் என் ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சும்மா சீன் போட்டுக்கிறீங்க. இந்த பக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு, இன்னும் கல்யாணமே ஆகலை, இன்றைக்கி தான் ரிசப்ஷன், இதில் நாளைக்கு தான் கல்யாணம், அதுக்குள்ளே ஓவராக பேசுகிற பற்றியா நீ ஹஸ்பண்ட் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா மாற்றி உங்களை ஒரு மாதிரி வம்பு எடுத்து கலாய்ச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கல்யாண டைமில் பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் அரட்டை அடித்து பேசிகிட்டு இருக்கப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி வந்துட்டு, சரி ஒயன், ஓவரா ஹஸ்பண்ட்ங்கிறியே, ஒரு வேளை அவருக்கு இது உங்கள்கிட்ட சண்டை போட்டால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. சொன்னீங்க வந்துட்டு, சேச்சா சண்டைலாம் அவர் போடவே மாட்டார், என்கிட்ட எப்பவுமே கேரிங்காக இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்ன நீ அவர்கிட்ட பேசுனது கூட இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னீங்க வந்துட்டு, எனக்கு அவர் பார்த்தாவே தெரியுது எவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க, அப்படி அதாவது எந்த அளவுக்கு அவர் கேரிங்காக இருப்பாங்க அப்படிங்கிறத என்னால் கஸ் பண்ண முடியுது, அவரை பார்க்குறப்ப எனக்கு அந்த ஃபீலாக வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, சும்மா கண்ணில் பார்க்கறது வச்செல்லாம் நம்ப முடியாது, நீ வந்துட்டு எங்களுக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது, இந்த காலத்தில் கூட நீ அவங்களோட கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்ககிட்ட ஃபோனில் கூட பேசலை, ஒரு மெசேஜ் கூட அவரும் பண்ணல, நீயும் பண்ணிக்கல, எப்படி நீ இதுக்கெல்லாம் ஓகே சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் வந்துட்டு, அவரை நான் என்கேஜ்மெண்ட்டில் பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஸோ அவரும் வந்துட்டு எதுவும் சொல்லலை, அதாவது பிடிக்கல அப்படின்னு சொல்லலை, ஸோ கொஞ்சம் ஷை டைப் போல், நானும் கொஞ்சம் ஷை டைப் தானே, ஸோ எங்கள் 2 பேத்துக்கும் அது புரிஞ்சிருச்சு, அதாவது மனசும் பேசிக்கிச்சு, நாங்கள் பேசலைன்னா என்ன அப்படின்னு நீங்கள் சும்மா அளந்து விட்டுட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஓட்டுறாங்க. ஏதோ காலேஜில் படிக்கிறப்ப நல்லா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி சீன் போட்டிருந்தேன், இப்போ என்னடானா காலேஜ் முடிக்காமையுமா கல்யாணம் பண்ண போகிறேன், அதுவும் இல்லாமல் முன்ன பேச பழகாத ஒரு ஃபியான்சி கூட கல்யாணம், அதுவும் இவ்வளோ சப்போர்ட் இப்போவே, வயன் நீ மாறிட்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை சும்மா விடுற மாதிரி இல்லை. சரி ஓகே, ஒரு வேளை எல்லாத்துக்கும் சண்டை வருது, சகஜம் தானே, அந்த மாதிரி ஒரு சின்ன சண்டை வருதுன்னு வச்சுக்கோயே, அவர் உங்ககிட்ட பேசவே இல்லைப்பா, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னீங்க, பேச மாட்டாரா, அவர் எப்படி பேசாமல் போவார், அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் பேசாமல் போக மாட்டார், என்கிட்ட கேரிங்காக இருப்பார், என்னை வந்துட்டு பார்த்து கவனிச்சுப்பார், நான் அவருக்காக நிறையா சமைச்செல்லாம் கொடுப்பேன், ஸோ டெய்லியும் வந்துட்டு நான் சமைச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லோரும் அப்படி உங்ககிட்ட கதை மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு படி மேலெல்லாம் போயிட்டு, நான் தான் அவர் கூட எப்பவுமே சண்டை போடுவேன், ஸோ அவர் வந்துட்டு என்னை சமாதானப்படுத்திகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கேட்கவே நல்லாயிருக்கு, பேசாமல் நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற லெவலுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்து விட்டுட்டுருக்கீங்க. அப்படி தான் அந்த சீரியல் பல்பெல்லாம் இருக்குல்ல, ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த பல்ப் அகைன் கொஞ்சம் லைட்டாக மங்களாகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மறுபடியும் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இப்போ அந்த ரூமெல்லாம் வந்துட்டு அந்த கல்யாண கோலமாக கிடையாது, நார்மல் ரூமாக தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எந்திச்சு போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண உடனே யார் வராங்க அப்படின்னா டே தான் வராரு. அப்படியே கதவை திறந்துட்டு அவரை பார்க்குறீங்க.
அவர் உங்களை பார்க்குறாரு, பட் எதுவுமே பேசலை. ஜஸ்ட் அங்கேருந்து அமைதியாக உங்களை தள்ளி, அதாவது உங்ககிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் விலகி அந்த பக்கம் போயிடுறாரு. நீங்கள் அப்படியே போகிற அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் சேட் ஆகுது. ஸோ அவரே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் அவர் பாட்டுக்கு போயிட்டு பேகை ஒரு வாரமாக வச்சுட்டு ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வராரு. அவர் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே நீங்கள் ரொட்டீனாக பார்த்துட்டே தான் இருக்கீங்க. பட் அவர் ஒரு சிங்கிள் வேர்ட் கூட உங்ககிட்ட பேசவே இல்லை. ஜஸ்ட் போகிறாரு, அவரோட ஒர்க்கை பண்ணுறாரு. அண்ட் போயிட்டு ஹாலில் உட்காந்து டிவி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு இது பழகி போயிடுச்சு போல் அப்படியே போயிட்டு அமைதியாக சாப்பாடெலாம் எடுத்து அந்த டைனிங் ஹாலில் வைக்கிறீங்க. ஸோ எல்லாமே வச்சு முடிச்சதுக்கப்புறமா எந்திரிச்சு வராரு. நீங்களும் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு மேலே போயிடுறாரு. ஸோ போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. நீங்களும் அப்படி போய் பார்க்குறீங்க. ஸோ தூங்கியிருப்பாரு. நீங்கள் பக்கத்தில் ஒரு சோஃபா இருக்கும். ஸோ அந்த சோஃபாவில் போய் படுத்து தூங்கிறீங்க. அதாவது தூங்கலை, படுத்துக்கிறீங்க. அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிற அவரே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே லிட்ரலி கண் வந்துட்டு அது மாதிரி கலங்கி கண்ணீர்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே, அதாவது நல்லா தூங்கியிருப்பார் அவர். மிட் நைட் இருக்கும், ஒரு 11 மணிக்கு மேலே இருக்கும். ஸோ உங்களுக்கு தூக்கமே வரல. டெய்லி இதே மாதிரி தான். அவர் தூங்கினதுக்கப்புறம் ஏதாவது புலம்பிகிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்படி தான் இன்றைக்கும் ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அழுதுகிட்டே லைட்டாக பேசிக்கிறீங்க. நம்ம என்ன தான் அமைதியாக மனசுக்குள்ள நினச்சாலும் சில வார்த்தை வந்துட்டு வெளியே வாய் தவறி வந்துடும்ல. மனசில் நினைக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ, அழுதுட்டு இருக்கிறப்போ. ஸோ அது மாதிரி தான் அப்படியே அழுதுகிட்டே உங்களே அறியாமல் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. நான் எப்படியெல்லாம் என் லைஃப் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லையா? ஆனால் ஏன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகிட்டு ஒரு 2 மந்த் ஆகிருக்கும். பட் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசினதில்லை. அப்புறம் எதுக்கு இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? அது கூட சொன்னதில்லை. இது ரூபம் மாதிரி அவர் பாட்டுக்கு வராரு போகிறாரு. நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் எதுவுமே கண்டுக்கிறதில்ல. சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்கிறாரு. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கவா, இல்லை அவர் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றாருன்னு நினச்சிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையாக வருது. ஸோ இப்படி தான் நீங்கள் இது ஃபஸ்ட்டு கிடையாது, ஃபஸ்ட் டைம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி புலம்புறது. டெய்லி நைட் இதே மாதிரி ஏதாவது தூங்கினதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி பெண்ணாத்திட்டு அப்படி படுத்து தூங்கிடுவீங்க, அழுதுகிட்டே தூங்கிடுவீங்க. ஸோ அப்படியே எந்நேரம் விடியுது, எந்நேரம் தூங்குனீங்க எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நல்லா தூங்கிடுறீங்க. ஸோ மார்னிங் விடியுது, வேக்கப் ஆகுறீங்க. ஸோ வேக்கப் ஆகி பார்க்குறப்போ அங்கே யாருமே இல்லை. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக சிரிப்போல அந்த மாதிரி சிரிச்சிட்டு, நான் எதிர்பார்த்தது தானே, நான் எந்திரிக்கப்போ இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. ஸோ கீழே போய்ட்டு ஆஸ் யூஸ்வல் உங்களோட டே ரொட்டீனுக்குள்ள ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த டே ரொட்டீனில் இருக்கலாம். ஸோ எல்லாம் மார்னிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. ஸோ நீங்கள் கால் அட்டன் பண்ணுறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் அந்த வீடியோ காலில் பண்ணுவாங்கள்ல, குரூப் சேட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அவங்க அதாவது ஆஃப்டர் 2 மந்த் இன்றைக்கி தான் அவங்க உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட பேசி 2 மாதம் ஆச்சு. ஒரு மாதிரி உங்களுக்கு அவங்க கால் பார்த்ததுமே அழுகையாக வருது. ஆல்ரெடி எமோஷ்னல். ஸோ இப்போ எச்சா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு அப்படியே கையெல்லாம் நடுங்குது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அந்த மேரேஜ் டைமில் எவ்வளோ சொல்லியிருப்பீங்க. அதனால் அதெல்லாம் நினச்சி, ஏன்னா நேற்று அதையும் நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்பட்டே வந்திருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல. அதே தான் இன்றைக்கி திரும்ப அவங்க கால் பண்ணியிருக்கவும் உங்களுக்கு கால் அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்கீங்க. சரி ஓகே பண்ணலாம், கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசினாவது ரிலாக்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ எவ்வளோ தான் சிரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் சிரிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சேடாக இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு காட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் வியர்டாக இருக்குது. நீ என்ன வயன் ஃபுல்லாக மாறிட்டியா, என்னடி ஆச்சு உனக்கு, சம்மந்தமே இல்லாமல் சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. இல்லை அது வந்துட்டு சும்மா ரொம்ப நாள் ஆச்சுல உங்களை பார்த்தா தான் சிரித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு இப்படியா ஒவ்வொரு வார்த்தைக்கு சிரித்து பதில் சொல்லிட்டு இருக்க, எனக்கு புரியல, நீ நல்லா தான் இருக்கியா, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க. சொன்னீங்க ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட்டு உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து சாரா. ஸோ அவருக்கு வந்துட்டு எதுவும் சரி பண்ணல அப்படிங்கிற மட்டும் தெரியுது. சரி ஓகேன்னுட்டு அப்படியே எல்லாருமே குரூப்பில் கால் பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லோரும் வந்துட்டு உங்களை வந்துட்டு இப்போ நீங்கள் வெட்டிங் அன்றைக்கி சொல்லியிருப்பீங்களா, அப்படி பார்த்துக்குவாங்க இப்படி பார்த்துக்குவாருன்னு. ஸோ அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வயன் நீ சொன்ன மாதிரியே உன்னோட ஹாத்துக்கார் நல்லா பார்த்துக்கிறாரா, அப்புறம் அடிக்கடி நீ தான் சண்டை போடுறியா, அப்புறம் வந்து அவர் என்ன சமாதானப்படுத்துகிறாரா, எப்படி சமாதானப்படுத்துகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்குறாங்க. உங்களால் முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாகுது, உங்கள் ஃபேஸ் சேட் ஆகுது, எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்னாச்சு இவளுக்கு, ஏன் இந்த மாதிரி சேட் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே சேர்ந்து வயன்
உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஹாப்பியாக தானே இருக்க அப்படின்னு கேட்டது தான். அவ்வளோதான், இவ்வளோ நாள் தேக்கி வச்சிருந்த அழுகையெல்லாம் எங்கே கொட்டதுன்னு தெரியாமல் இருந்துட்டு மொத்தமாக அழுதுடுறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிடுது. அழாத இரு, நாங்கள் இன்றைக்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 1 hour தான் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்திருப்பாங்க. அடிச்சு பிடிச்சி உங்கள் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே போயிட்டு எல்லாருமே ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் சொல்லிருக்க முடியாதுல்ல, அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிற, நிஜமாக நான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் பேசுனதில்ல. என்கிட்ட காலையில் எழுந்திரிப்பாரா, என்ன எழுந்திரிச்சு போவார்னு கூட எனக்கு தெரில. ஆனால் நான் எந்திரிக்கப்போ இருக்க மாட்டார். ஈவினிங் வந்துட்டு 7 o'clock மேலே வருவார். சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா எதுவும் பேச மாட்டார். சாப்பாடு எடுத்து வச்சு வந்து சாப்பிட்டு போய் படுத்துக்குவார். அவ்வளோதான், எங்களுக்குள்ளே வேறு எதுவுமே பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, நீயாவது வேறு ஏதாவது கேட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அவர் தான் நான் எது பேசினாலும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரே, நான் என்னென்னு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மக்கு நீ ஏன் இப்படி இருக்க, நாங்கள் உனக்கு ஐடியா கொடுக்குறோம் ஓகேவா, ஸோ அதை நீ ஃபாலோ பண்ணு, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிரும். மேபி அவருக்கு ஏதாவது நீ தானே சொன்ன ஷை டைப்னு, அதனால் பேசாமல் இருக்கிறாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க எதோ சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு அது நல்லாவே தெரியுது உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ நீங்களும் என்னை சமாதானப்படுத்துக்கு தானே இந்த மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும்ல, இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தானே, அவருக்கு என்ன பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. குழந்த மாதிரி அழுகுறீங்க, தேம்பி அழுறீங்க. ஸோ சாரா வந்துட்டு நான் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. யுவன், என்ன நீ சின்ன வயசில் கூட இந்த அளவுக்கு அழுது கிடையாது, இப்போ எதுக்கு அழுகிற, நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறப்ப உன்னை விட்டுருவோமா, எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்படியே வந்துட்டு நிறைய டாக்கெல்லாம் போகுது. நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்குறீங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டே யோசிச்சு பார்க்குறாங்க. எந்த ஐடியாவும் வரல போல், பிள்ளைங்க வந்துட்டு சும்மா திங்கத்துக்கு வந்திருக்காளுங்களோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக ஒரு ஐடியா வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களாட்டுருக்கு. சரி ஓகே பையன், இன்றைக்கி எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லவும், பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்கடி, பிரச்சனை அதாவது எப்படின்னா பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறியோ இல்லையோ பிரச்சனையை பண்ணிடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், உனக்காக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சபதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆளுக்கு ஆள் மாற்றி கைகளை வந்து சத்தியம்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, என்னடி பண்ணிட்டுருக்கீங்க, எடா கூடமா ஏதாவது பண்ணிடாதீங்கடி, அவர் ஏதோ சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிட்டாது இருக்காரு, அதுக்கும் ஏதாவது சூனியம் வச்சுட்டு போயிடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், வயன் இங்கே பாரு, இனிமேல் உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை எங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை அனுப்பி அவங்க 2 கையும் பிடிச்சிட்டு அவங்க வந்துட்டு உலுக்கிட்டு இருக்காங்க. சொன்னீங்க முடிஞ்சு ஏதோ இன்றைக்கி முடிச்சுட்டு வாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது ஈவினிங் டைம் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடி இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லவும், இங்கே இருக்கிறது தாண்டி எங்கள் பிளானே அப்படின்னு சொல்கிறாங்க. எது இங்கே இருக்கிறது உங்கள் பிளானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் இல்லையா அப்படின்னா, இங்கே பாரு, நாங்கள் எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கோம் ஓகேவா, அவர் பேசினாலும் சரி பேசலனாலும் சரி, பட் நாங்கள் இங்கே தான் இருப்போம், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ செய் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக டேவும் வராரு. நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா சொல்கிறது, ஏதாவது கேட்டால் ஏதாவது தப்பாக எடுத்துக்குவாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ போய்ட்டு கதவு திறக்கிறீங்க. ஸோ கதவு திறந்ததுமே கரெக்டாக டே உள்ளே வராரு. ஸோ டே உள்ளே வந்தது அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, திடீர்னு இத்தனை பேர் இருந்தால் 5-6 பொண்ணுங்க இருக்காங்க. அவர் அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே செம்மையாக கடுப்பாகுது. இவ்வளோ பேர் கெஸ்ட் வந்திருக்கோம், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் எப்படி போகிறான் பாரு, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னீங்க இங்கேருந்து கிளம்பிடுங்கடி, அவர் வேறு ஏதோ கோவமாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு வயன், இதே மாதிரி லூஸ் தனமாக இருக்காத, இந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுத்துறவங்கள நாங்கள் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஏதோ பிளானில் இருப்பாங்க போல். உங்களை சேர்த்து வைக்கிற ஐடியாலாம் இல்லை. மேடம் வந்துட்டு எல்லாருமே அதாவது டீமில் செம்ம கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி தேம்பி அழுதுருப்பீங்க, இல்லை எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இன்றைக்கி இங்கே வீட்டிலே இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியாது, ஏதோ சேர்த்து வைக்க ஐடியா பண்ணியிருக்காங்க நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் டே உள்ளே போனதுக்கப்புறமா ஒரே பயங்கரமாக ஒரு கற்றுறாரு. என்னடா ஆச்சு, இப்போ தான் நல்லா போன மனசு இப்படி கத்துறாருன்ட்டு இங்கேருந்து ஓடி போய் பார்க்குறீங்க. ஸோ போய் பார்த்தா அவங்க வந்து பொத்துரு வலிக்கு விழுந்திருப்பாரு. என்ன அப்படின்னா, முன்னாடியே அதாவது உங்களோட டோர் ஓப்பன், அந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ண உடனே கீழே வலிக்கு விழுற மாதிரி ஏதோ போட்டு பசையெல்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ இது எவ பண்ண வேலைன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஓடி போய்ட்டு நீங்கள் டேவை தூக்கத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் அப்படிங்கிற மாதிரி கையை மட்டும் ஆட்டுறாரு. அதாவது கூட சொல்லாமல் கையை மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நீட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க,
ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அவர் அப்படி நோ சொன்ன மாதிரி இருந்தங்காட்டிக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதுவும் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே நான் அப்படியே நிற்கிறீங்க. அவர் எந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு, மறுபடியும் பொத்துன்னு வலிக்கு விழறாரு. ஸோ கை நல்லா ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அவரால் எந்திரிக்க முடியாது. அதனால் வேறு வழி இல்லைல்ல, நானே ஹெல்ப் பண்ணுறேங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பிடிச்சி தூக்கி விடுறீங்க. ஸோ தூக்கி கூப்பிட்டு போயிட்டு பெட்டில் உட்கார வைக்கவும் அவருக்கு வந்துட்டு இடுப்பும் சுருக்கிடுச்சு, கையும் ஒரு மாதிரி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, எல்லாமே ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அவரால் முடியல, அப்படியே செம்ம கடுப்பாகுது. யார் இப்படி வச்சதுன்னு கூட கேட்க முடியல, ஏன்னா அவர் தான் உங்ககிட்ட பேச மாட்டார்ல. ஸோ அதனால தான் அப்படியே வந்துட்டு அமைதியாகவே உட்காந்துருக்கவும் நீங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ கரெக்டாக வெளியே இருந்து அந்த வானர கூட்டங்கள் எல்லாமே வருது. என்னாச்சா, என்ன வயன், புதுசாக நீ அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்குற, ஏதோ கேட்டதும் உனக்கு பதில் வர மாதிரி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஐயோ வாயை மூடுங்கடி அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அப்படி உங்களே பார்க்குறாரு, இவன் எல்லாமே எல்லாத்திட்டையும் சொல்லிடுவாளா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே அமைதியாக போயிட்டு படுத்துக்கிறாரு, என்ன கேட்குறதுன்னு தெரியல. ஸோ அமைதியாக இருந்துக்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் வெளியே வாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானர கூட்டங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இன்னைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன், மிச்சத்தை காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ நீங்கள் என்னடி பண்ணி வச்சிங்க, நீங்கள் தானா அது அப்படின்னு சொல்லி கேட்கவும் பின்ன என்ன சும்மா விட்டுருவேனா, ஏன் வயன் நீ ஒரு நாள் தான் அழுதுருக்கேன், இந்த மாதிரி எங்கள் முன்னாடி இப்படி அழகிறப்ப எங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, எங்கள் ஹார்ட்டெல்லாம் சுக்கு நூறாக நொறுங்கி போயிடுச்சுடி, அப்படி அழுகிற, அந்தளவுக்கு அழ வச்சுருக்கான், இவனால நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயங்கர வஞ்சகத்தோடு பேசுகிறாங்க. அவ்வளோ கோவம் உங்களுக்கு. இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஆத்தாடி ஒரு நாள் வீட்டில் உட்கார வச்சுமா கூட அவ்வளோதான் சொல்லி முடிச்சுட்ருவாங்க, கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டாளுங்கன்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்லடி நான் பார்த்துக்கிறேன், இங்கேருந்து கிளம்பிக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள வழுக்க டைமை வீட்டிலேருந்து வெளியே துரத்திட்டு வரீங்க. ஸோ அவங்க வந்துட்டு வயன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாத, நாளைக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கடவுளே ஏன்டா இவங்ககிட்டலாம் எனக்கு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக போயிட்டு அந்த சோஃபாவில் படுத்துக்கிறீங்க. ஆனால் அவருக்கு இன்னும் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியாதுல்ல. சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, எதுவுமே சொல்லலை. சரி ஓகே பழக்கப்பட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பாடு இட்டு வந்து வைக்கிறீங்க. ஸோ அவர் சாப்பாடு பசிக்கல நைட்டில், ஸோ சாப்பிட்ருக்க மாட்டார்ல, சாப்பிட்லான்னு எந்திரிக்கிறாரு, பட் முடியல. சரி ஓகே சாப்பிட முடியல போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு ஃபீட் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஊட்டி விடுறதுக்கு போகிறீங்க. அவர் ஒரு மாதிரி நோ சொல்ல மட்டும் செய்கிறாரு, அதாவது அதுக்கும் ஒரு கை தான் நீட்டுறாரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு கடுப்பாகுது, டென்ஷன் ஆகிட்டு இருக்குது, ஆனாலும் எதுவும் சொல்ல ஒரு மாதிரி அது ஹர்ட்டும் ஆகுது, கோவம் வந்தாலும் ஹர்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான். சரி ஓகே அப்படின்ட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு நீங்கள் போயிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிடுறீங்க. எந்திரிச்சு சாப்பிட்றப்ப சாப்பிட்டுன்ட்டு அதை மூடி வச்சுட்டு போயிருப்பீங்க. அவரால் அதை சாப்பிடவும் முடியல, சாப்பிடாம இருக்கவும் முடியல, ஒரு மாதிரி நைட்டில் தூக்கமே வராமல் நெஞ்சிட்டே இருக்காரு. பட் நீங்கள் இன்றைக்கி தூங்கிட்டீங்க சீக்கிரமாக. ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஆகுது, நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, பட் அவர் அங்கே தான் இருக்கார், எங்கேயும் போகலை, ஏன்னா எங்கேயும் போக முடியாதுல்ல, அப்படி படுத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இது பிளஸ்ஸிங்காக இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா காலங்கத்தால் அவர் அப்படியே அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரா. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. அப்படியே அவரே கண்ணை மிக்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. டக்குன்னு அவர் கண்ணை முழிச்சிடறாரு, அவ்வளோதான் இது எடுத்தான் ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அங்கேருந்து எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. ஐயோ என்ன நினச்சிருப்பாங்க என்ன, சீச்சி ஒயன் நீ வர ரொம்ப மோசமாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிட்டீங்க. சொல்லிட்டே வந்துட்டு இவருக்கு என்ன இப்படி பார்த்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தோணும்ல. ஸோ அப்படியே பார்த்துட்டு அவரும் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அவருக்கு சரி ஓகே இப்போ வேணான்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஏதாவது சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்கலான்னு கொண்டு வரீங்க. அவரால் அதை கையில் எடுத்து சாப்பிட முடியாதுல்ல. ஸோ கரெக்டாக நீங்கள் ஊட்டி விழா அப்படின்னு சொல்லி போகிறப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வராங்க. அவங்க வரதுக்கும் நீங்கள் ஊட்டி விட போகிறதுக்கும் தகுந்த மாதிரிட்டே என்ன பண்ணிடுறாருன்னா கோவத்தில் பிளேட்டே ஃபுல்லாக தட்டி விட்டுறாரு. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வேறு இப்படி பண்ணிட்டாரா, ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் அந்த இடத்துல நிற்கவே இல்லை, நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க, தனியாக ஒரு ரூமுக்கு போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, ஏன்னா ஏதோ பிரச்சனை நடக்கிறப்போ வந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி இவ்வளோ ஹார்ஷாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செம்மைய கடுப்பு தான் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேவை 4 வார்த்தை நல்லா திட்டி விட்டுறாங்க. ஸோ திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவர் ஆன்சர் பண்ணிட்டுங்கிற அளவு கூட வெயிட் பண்ணல, கண்ணா பின்னாடி கத்தி முடிச்சுட்டு போயிடுறாங்க அவங்க பாட்டுக்கும். ஸோ நேராக போகிறவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்களோட அத்தை இருக்காங்களா, ஸோ அவங்க வீட்டுக்கு தான். அவங்களுக்கு நல்லா தெரியல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மாமியார் வீடெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேராக எல்லாருமே அங்கே தான் போகிறாங்க. ஏதோ பசங்க ரவுடியெல்லாம் கூப்பிட்டு போவான மாதிரி போகிறாங்க. போனதுமே அவங்க பார்த்துட்டு ஹே நீங்களாம் கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுங்க ஏதோ கோவத்தில் போயிருப்பாங்க, பட் அவங்க வெல்கம் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப பொலைட்டாக இருக்குது. அவங்களுக்கு எப்படி இப்போ ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஆனால் சாரா மட்டும் நல்லா கோவமாகவே தான் இருக்கா, மற்றவங்களாம் கொஞ்சம் காமாக இருப்பாங்க, அவங்க நல்லா வெல்கம் பண்ணுங்காட்டிக்கும். பட் சாரா மட்டும் ஒரு மாதிரி கோவத்தில் டென்ஷன்லேயே இருக்கவும் அவங்களுக்கு தெரியுது
என்னம்மா நீ தானே ரொம்ப க்ளோஸ் அவளுக்கு, என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க? ஆமாம், அவங்க வீடு அங்கே இருக்குது, என்ன எங்களை பார்க்க வந்திருக்கீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க வந்தீங்களா, வீடு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சார் வந்துட்டு ஃப்ரெண்டை பார்க்குற அளவுக்கெல்லாம் உங்கள் பையன் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லி கத்திடுறா. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இல்லை ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க பின்ன அப்படி இது பண்ணுறாங்க இப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் நடந்த எல்லாமே சொல்லிவிட்டு நீங்கள் அழுத விஷயம் எல்லாமே சொல்லிடுறா. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டிங்களா, உங்கள் பையனுக்கு பிடிக்கலன்னா எது கல்யாணம் பண்ணி வச்சுங்க, எங்கள் ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு அவரை புரிஞ்சு வச்சுருந்தா தெரியுமா, ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ சொன்னால் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு அவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தா, ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு திட்டிகிட்டு வேறு இருக்கிறாங்க. ஸோ உங்களோட அத்தைக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, அவன் இவ்வளோ ஹார்ஷாலாம் பிஹேவ் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் ஏன் எப்படி இருக்காரு அப்படிங்கிற ரீசன் தெரியலை. நான் கல்யாணத்துக்கு ஓகேவான்னு கேட்டப்போ அவன் நோன்னு சொல்ல எஸ்ன்னு சொல்ல அமைதியாக இருந்தான். அப்போ அமைதியாக இருந்தால் ஓகேன்னு தானே அர்த்தம் தான் நாங்களும் கல்யாணம் பண்ணி வச்சோம். அவன் அப்செக்ட் பண்ணவே இல்லைடா. பட் அவன் ஹார்ஷாக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவான்னு தெரியாது, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதாவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லவும், பேசினாதாங்க கேட்குறதுக்கு அவள் எப்படி கேட்பா, ஒரு வார்த்தை உங்கள் பையன் ஊமன் நினச்சிட்ருக்கா அவள், ஏன்னா ஒரு சின்ன சவுண்டு கூட வந்தது கிடையாது 2 மாதமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு சின்ன சவுண்ட் கூட போட்டு பேசுனது கிடையாது, எதுவுமே சொன்னது கிடையாது, வேண்டாம் அப்படின்னா கையில் மட்டும் நோ அப்படிங்கிற மாதிரி காட்டுவார், அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே பேசுனது கிடையாதா. ஸோ எல்லாமே சொல்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு பர்சன் வந்துட்டு மேலேருந்து கேட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உங்களோட அத்தைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இவன் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கானா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறான், அவனுக்கு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இது தான் தோணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி இது பண்ணிட்டுருக்கப்போ மேலேருந்து கீழே ஒருத்தங்க நடந்து வர ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. ஸோ அப்படி இவங்க மேலே திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே தான், ஜங்குக் இங்கே வாடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அந்த பொண்ணுங்க சொன்னதெல்லாம் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஜெகே நீ ஏன்டா சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ஸோ இப்போ தான் ஜெகே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிருப்பாங்க. ஸோ கரெக்டாக எப்படின்னா 2 பேர்த்துக்கும் பிரேக்கப் ஆகிருக்கும், லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, பிரேக்கப் ஆகிருக்கும். அந்த டைமில் வந்துட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அவர் எதுவுமே சொல்ல, அந்த பொண்ணு மேலே இருந்த கோவத்தில் எஸ்ஸும் சொல்ல நோவும் சொல்ல, எதுனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ இவங்களும் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே இது பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் கரெக்டாக கல்யாணம் ஆகிருக்கும்ல. ஸோ அந்த நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, நீ இல்லை அப்படின்னா நான் இருக்க மாட்டேன், செத்துருவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இவளுக்கு வேறு வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் நல்லா சண்டை போட்டிருப்பாங்க. பட் கரெக்டாக கல்யாணத்தன்னைக்கு இந்த மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும். ஸோ அவர் எதுவுமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அந்த பொண்ணு ஒரு மாதிரி எதுவுமே ரிப்ளை வரல. ஸோ அவங்க கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருந்திருப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த நாள் மார்னிங் கல்யாணமும் ஆயிருக்கும். இவர் அந்த பொண்ணு மேலே அந்த கோவத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பார் உங்களை. பட் அந்த பொண்ணு அதை தாங்கிக்க முடியாமல் சூசைட் பண்ணி இறந்துருப்பா. அந்த நியூஸ் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஒரு கோவத்தில் தான் உங்களுக்கு ஓகே கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லியிருப்பாரு, ஒரு கோவத்தில் தான் உங்களை கல்யாணமும் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பொண்ணு மேலே இருக்கிற ஒரு மாதிரி அந்த ஒரு டிப்ரெஷன் இருந்திருப்பாள். அந்த டைமில் வந்துட்டு உங்ககிட்ட எதுவுமே பேசியிருக்கவும் மாட்டார், பேசவும் தோணலை, எதுவும் தோணலை, கல்யாணம் பண்ணிவிட்டு அவளை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன, ஏன்னா கல்யாணமே ஆயிடுச்சுல, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருப்பா. ஒரு சின்ன சண்டை தான் 2 பேத்துக்கும் அது பெரிய விஷயமா ஆகிட்டு இந்த அளவுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு கல்யாணம் வரைக்கும் இவருக்கு போயிட்டு. ஸோ அந்த பொண்ணு அதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் இறந்தே போயிருப்பா ஃபைனலி. அதுக்கப்புறம் இவராலே வந்துட்டு அதை ஏற்றுக்கவும் முடியல. அட் த சேம் டைம் உங்ககிட்ட அவரால் பேசவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்துட்டு ஜேகே அவங்களோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மாவுக்கு செம்மையாக அழுகையாக வருது. இவ்வளோ பிரச்சனை அவனுக்கு இருக்கா, அப்போது அவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டுருக்கானா, அவனால் தான் அவன் இறந்துட்டானு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஜேகே கடுப்பாகுது. கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான், அவனால் தான் இறந்துட்டான்னு நினைக்கிறானா, என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, அவனால் தான் அவள் இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கடுப்பாகிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு ஜேகேக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஓகேவா. ஸோ ஜேகேவோட ஃப்ரெண்டு தான் அவள். அப்படியே ஜேகேக்கு அவ்வளோ கடுப்பாகுது. லிட்ரலி ஜேகேவும் டேக்கிட்ட டெய்லி இதே மாதிரி தான் பேசுவார். அவரை பார்க்குறப்பெல்லாம் உன்னால் என் ஃப்ரெண்டு நான் இழந்துட்டேன்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவருக்கு இன்னொரு மாதிரி கில்ட்டியாகவே இருந்திருக்கும், யார்கிட்டையும் பேசுகிறதே விட்டுருப்பாரு. ஸோ அதேனால தான் உங்ககிட்டயும் பேசாமே இருந்திருப்பாரு. ஸோ இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே, இதையெல்லாம் சாரா வெளியேருந்து கேட்டிருப்பா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு என்ன தான் பேசினாலும் அவளுக்கு கோவமே போக மாட்டேன்னு இருக்கும். திரும்ப போயிட்டு 4 வாரத்துக்கு இன்னும் நல்லா கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் வெளியே வந்திருப்பா. அதாவது வெளியே போயிட்டு உள்ளே வந்திருப்பா அவங்களோட அத்தைக்கிட்ட பேசுகிறதுக்கு. ஆனால் அவங்க அத்தைக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ இப்படி ஜேகே பேசுறது எல்லாமே கேட்டதுக்கப்புறம் அவளுக்கே ஷாக்காக இருக்குது. ஸோ அவளுக்கு இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
இதனால தான் உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்காரா அப்படின்னு சொல்லி அவளால் உங்ககிட்ட சொல்லவும் முடியல. அட் த சேம் டைம் சொல்லாமலும் இருக்க முடியல. அவளுக்கு ஒரு மாதிரி இப்போ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சொல்லி நீங்கள் ஏதாவது ஹர்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயப்படுறா. ஆனால் இருந்தாலும் அவள் வந்துட்டு ஒரு விஷயத்த நல்லா யோசிக்கிறா. என்ன அப்படின்னா, இப்போது நார்மலாக 2 பேத்துக்குள்ளே பிரேக்கப் ஆகிறது அது சகஜம் தானே. ஸோ பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க மூவ் ஆன் ஆக தானே செய்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரேக்கப் பண்ணிவிட்டு இல்லை நீ தான் வேணும் நான் தான் வேணும்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறதோ இல்லை போயிட்டு சாகுறேன் அப்படிங்கிறதோ மேபி அது வந்துட்டு ஒரு சில இடத்துல கரெக்டாக பண்ணலாம். பட் அதுக்கு முழுசாக இவங்க பொறுப்பாக மாட்டாங்கல்ல. அதனால அவள் அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சு பார்க்குறா. ஸோ அவளுக்கு என்னென்னா டே மேலே தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அவள் வந்து சரி ஓகே முதல்ல அவரோட தம்பிக்கிட்ட பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு நாள் தனியாக மீட் பண்ணுறா. ஸோ மீட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அன்றைக்கி சொன்னதை நான் கேட்டேன், நான் வந்துட்டு ஒயினோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு, எல்லா விஷயம் கேட்குறாரு. ஸோ இவன் வந்துட்டு இல்லைங்க உங்களோட ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க தான். ஸோ அதுக்காக மொத்தமாக உங்களோட அண்ணா மேலேயே நீங்கள் ப்ளேம் பண்ணி இப்போ அவரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறது தப்பு தானே. அவரோட லைஃப் மட்டுமா போகுது, என் ஃப்ரெண்டோட லைஃப்பை சேர்த்து போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுகிறான். அப்படியே ஜேகேவுக்கு அவ்வளோ கோவம் வருது. உன்னோட ஃப்ரெண்டுக்காக நீ வந்து பேசிட்டு இருக்கிறியா, அப்போ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஃப்ரெண்ட் அவள் பொண்ணுக்கெல்லாம் இறந்து போனவன் அவள் வந்துட்டு சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்டு. ஸோ அதனால் அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ ஜேகே கடுப்பாயிட்டு கத்துறாரு, காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு இருக்காரு. இங்கே சாரா மட்டும் சும்மா இல்லை, அவளுக்கு செம கடுப்பாகுது. இறந்து பண்ண உன்னோட ஒரு ஃப்ரெண்டுக்காக உயிரோட இருக்கிற என் ஃப்ரெண்டை நீ வந்துட்டு இந்தளவுக்கு கஷ்டப்படுத்துறல. நீ இந்த மாதிரி உன் அண்ணன் பேசி தான் அவர் அந்த நிலைமையில் இருக்காரு. அவரால் லைஃப்பை மூவ் பண்ணவும் முடியல, அந்த இடத்துலேருந்து வரவும் முடியல. அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. உன்னோட சொந்த அண்ணா தானே, நீயே இந்த அளவுக்கு கல்நெஞ்சுக்காரனாக இருக்கிற. எதுக்கு அவரை வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்க, டெய்லி நீ எதுக்கு அவர்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏன்னா இவர் ஆஃபீஸில் போயிட்டு எங்கே போனாலும் சரி டெய்லி போயிட்டு உன்னால தான் என் ஃப்ரெண்டு இறந்துட்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு இவர் ஹர்ட் ஆகிருக்காரு. ஸோ அதனால ஜேகே இந்த மாதிரி சொல்லவும் சாராக்கு கடுப்பாகுது. இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா டே பை டே நீ இந்த மாதிரி பண்ணால் அவர் எப்போ மூவ் ஆன் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் மூவானே ஆகக்கூடாது, அவன் சாக வரைக்கும் கில்ட்டிலே சாகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படியே சாரா கடுப்பாயிட்டு பலார்னு ஜேகே கன்னத்துலேயே ஒன்று கொடுத்துட்டு வந்தாரா. அவருக்கு கடுப்பாக தான் இருக்குது, பட் பொண்ணை திருப்பி அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கையை நம்பிட்டு நிற்கிறாரு. ஸோ சாராக்கு அவ்வளோ கடுப்பு, அப்படியே வந்துடுறா. ஸோ வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக உங்ககிட்டே எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறா. ஸோ இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி உங்ககிட்ட சொல்கிறா. இங்கே பாரு ஒயன், ஒரு விஷயம், அவர் கில்ட்டியாக தான் இருக்கார். ஸோ அந்த கில்ட்டினஸ் தாக்க முடியாமல் தான் இந்த அளவுக்கு அவர் இருக்கார். ஸோ உங்ககிட்ட மட்டும் இல்லை, வேறு யார்ட்டையுமே அவர் பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே விசாரிச்சு வந்து சொல்லிட்டுக்கா. ஸோ உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, யார்கிட்டையும் பேசுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யார்ட்டையுமே பேசுகிறதில்ல, ஈவன் அவரோட அம்மா அப்பா கிட்ட கூட பேசுறதில்ல. அவர் ஆஃபீஸ் போகிறாருன்னு தான் நீ நினைக்கிறேன், ஆஃபீஸ் போகிறதில்ல. அந்த பொண்ணோட கல்லறைக்கு தான் போகிறாரு, டெய்லியும் அங்கே தான் இருக்கார். நான் 2 நாளாக அவரை வாட்ச் பண்ணேன். ஒயன் புரிஞ்சுக்கோ, நீ அவரை பற்றி தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அவரால் தானே இப்போ அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே மாதிரி கேட்குறீங்க. ஸோ சாராவுக்கு கடுப்பாகுது. ஒயன், அந்த லூஸு பைத்தியக்கார மாதிரி நீயும் பேசாத, அவரோட தம்பி தான் அந்த மாதிரி பேசுகிறான்னா நீயும் அதே மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி கத்துறா. இல்லாடி நான் கேட்கறதுல என்ன தப்பு, ஜேகே கேட்கறதுல என்ன தப்பு, இவர் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் அந்த பொண்ணு உயிரோட இருந்திருப்பாள்ல. என்ன இருந்தாலும் அவங்க 2 பேர்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல, ஒரு சின்ன சண்டைக்காக பிரேக்கப் கல்யாணம் வரைக்கும் எதுக்கு இவர் வந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக தான் கேட்குறீங்க. பட் சாரா வந்துட்டு இல்லை ஒயன், எனக்கு இது வந்துட்டு அந்த பொண்ணு பண்ண மாதிரி எனக்கு தெரியல, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நான் விசாரித்து பார்த்ததில் ஜேகே சொன்னதை வச்சு நான் விசாரித்து பார்த்ததில் அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆகிறதுனால இறந்த மாதிரி எனக்கு தெரியல, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குடி அப்படின்னு சொல்கிறா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியலை, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. பட் அவள் தெளிவாக ஒரு விஷயம் சொன்னது வந்துட்டு எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார், அதை மட்டும் நம்பு. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தியோ அதை விட்டு டபுள் மடங்கு இப்போ அவரை நம்பு. ஏன்னா அவருக்கு யாராவது தேவைப்படுறாங்க, புரியுதா, லோன்லியாக இருக்கார், புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் அவருக்கு இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி டேக்கிட்ட நீங்கள் எதுவும் பேசவே இல்லை, வாங்க போங்க எதுவுமே நீங்கள் பேசலை. உங்கள் மண்டக்குள்ள அப்படியே பயங்கரமாக அது இது ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே யோசிச்சு ஒரு வழியாக தூங்கியிருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் எழுந்திருக்கீங்க, எஞ்சி பார்த்தா அப்படியே உட்காந்துருக்காரு. அவரால் எந்திரிக்க முடியாதில்ல, ஒரு மாதிரி இடுப்பெல்லாம் செம்மையாக இன்னுமே வலியாக இருக்குது. எனக்கு கையெல்லாம் ரொம்பவே பெயினாக இருக்குது.
ஸோ நீங்கள் எந்திரிச்சு அப்படியே பார்க்குறீங்க. அவர் அப்படியே படுத்துட்ருக்காரு. கண்ணை முழிச்சு பார்த்துட்டு தான் படுத்துட்ருக்காரு. அப்படியே மேலே விட்டதை பார்த்து படுத்துருப்போம்ல அமைதியாக. அந்த மாதிரி ஏதோ ஒரு யோசனை. என்ன யோசனை? அந்த பொண்ணை பற்றின யோசனையாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளால தான் இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த கில்ட்டினஸ் அவருக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஒரு மெசேஜ் வருது, நீங்களும் அதை நோட் பண்ணுறீங்க. அதை எடுத்து பார்க்குறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு கண்ணால் கலங்குது. திரும்ப அப்படியே மேலேயே பார்த்துட்டு அப்படியே கண் அப்படியே ஒரு மாதிரி கலங்கும்ல. ஸோ அப்படியே லைட்டாக வெயிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாமே வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. எட்டி பார்த்தா ஜேகே தான். ஸோ சாரா சொன்னது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இப்போது எஞ்சி போய்ட்டு கிச்சனில் நீங்கள் பாட்டுக்கு உங்களோட டே ஒர்க்குக்கு அந்த ரொட்டீனுக்குள்ள டே ரொட்டீன் அதை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி மேலே கொண்டு வரீங்க. ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி தான் கொண்டு வந்து அவர்கிட்ட நீட்டுறீங்க. அவர் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் அமைதியாக இருக்கார். நீங்கள் அவருக்கு ஊட்டி விட ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் வந்துட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி கை நீட்டுறாரு. ஸோ அவர் நீட்டுருந்து உங்களுக்கு செம கடுப்பாயிடுச்சு. டே வாய் தடுறா அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. அவர் அது மாதிரி ஷாக்காக உங்களே பார்க்குறாரு. வாயை தரேன்னு சொன்னேன் அப்படின்னு கொஞ்சம் கோவமாக பேசுகிறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை அவர் பார்த்துக்கவே மாட்டாரா? ஸோ டக்குன்னு வாய் தரடா அப்படிங்கிறீங்க. வாய் தரேன்னு சொன்னேங்கிறீங்க. ஸோ அவருக்குமே பயமாயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கோடய உங்களே பார்த்துட்டு இருக்கவும், வாயை திறக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசவும் அவர் பாட்டுக்கு அமைதியாக வாய் திறக்கிறாரு. ஸோ உங்களுக்கு லைட்டாக உள்ள சிரிப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அமைதியாக அப்படியே கோவமாகவே அந்த ஃபேஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு சாப்பாடு ஊட்டுறீங்க. ஸோ அவர் முழுங்கவே இல்லை. ஏன் தனியாக சொல்லணுமா, முழுங்கு அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே லபக்குன்னு முழுங்கிறாரு. ஏய் மென்று முழுங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி இந்த பப்பி ஐஸோடு பார்ப்பாங்கள்ல, ஒன்றுமே புரியாமல் அந்த மாதிரி தான் உங்களை பார்க்குறாரு. ஸோ பார்க்குறப்ப அடுத்த வாய் போட்டு மென்று முழுங்கு ஓகேவா அப்படின்னு சொல்லவும் மென்று முழுங்கிட்டுருக்காரு. அப்படி சொன்னதை அப்படியே டெக்டிவாக செஞ்சுட்ருக்காரு. உங்களுக்குள்ளே அப்படியே மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு சாப்பாடு ஃபுல்லாக ஊட்டி முடிச்சிட்டிங்க. ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் போய்ட்டு டேப்லெட் வாங்கி வந்து கொடுக்குறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. போடு பெயின் கில்லர் சரியாகும் அப்படின்னு சொல்லவும் அதுவும் வந்துட்டு அப்படியே வாய் திறக்கிறாரு. ஓ நான் தான் போட்டு விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தண்ணி ஊற்றி மாத்திரை போட்டு விட்டுறீங்க. ஸோ போட்டு விட்டதுக்கப்புறம் படு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே லைட்டாக சாஞ்சு படுத்துக்கிறாரு. வச்சுட்டு இழுத்து போதி விட்டு ஏசியெல்லாம் ஆன் பண்ணி விட்டு எதாவது வேணா இங்கே தான் இருப்பேன் ஓகேவா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டு உட்காந்துட்டு நீங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. சும்மா ஃபோன் நோண்டிட்டு ஏதாவது பண்ணிட்டுருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவருக்கு இங்கே ஒன்றுமே முடியல. என்ன இது இவையே இந்த மாதிரி பண்ணுறா, இப்படி பண்ணுற பொண்ணே இல்லையே, என்னாச்சு அவளுக்கு இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அப்படிங்கிற ஒரு சவுண்டே வருது. இவரோட வாய்ஸ் இந்த அளவுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட்ஸுக்குள்ளே குழுக்குள்ளே இருக்குது. பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்கல. சரி ஓகே ஏதாவது என்ன சொல்லுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி உருன்னு தான் நீங்கள் பேச வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் அவருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் போல். ஸோ மார்னிங் நீங்கள் ஃபுட்டெல்லாம் கொடுத்துருப்பீங்களே. சரி ஓகே மதியம் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வெளில போகிறேன், ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. சரி ஓகேன்ட்டு தண்ணி அப்புறம் கொஞ்சம் ஜூஸ் அப்படி கொஞ்சம் காஃபி ஃப்ளாஸ்கெல்லாம் வச்சுட்டு எல்லாமே பக்கத்தில் வச்சுருக்கீங்க. ஏதாவது வேணுன்னா சாப்பிடுங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன், இதான் என்னோடய நம்பர், கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை வாங்கி நம்பர் டைப் பண்ணி கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுறீங்க. அதுவும் வந்துட்டு வைஃப் அப்படின்னு சேவ் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அவரோடய பார்க்குறாரு. ஸோ நீங்கள் லைட்டாக கண் அடிச்சுட்டு போகிறீங்க. அவருக்கு ஷாக்காக இருக்குது. இவன் என்ன திடீர்னு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே போனவங்க தான் போயிட்டு ஈவினிங்காக ஆகிடுது வரத்துக்கு. ஒரு மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருப்பீங்க. ஸோ இவர் இங்கே அப்படியே எங்கே போனா எதுவுமே சொல்லாமல் போயிட்டா, எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அதுவும் மதியம் வந்துட்டு போயிருப்பீங்க. பட் வரவே இல்லையா. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டமா இருக்குது. எங்கே போயிட்டாலே இப்போ நம்மளும் போக முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவரால் எந்திரிக்கவே முடியல. ஸோ இருந்தாலும் உங்களை காணும்ல, அதனால் என்ன பண்ணுறாருன்னா எந்திரிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்காரு. ஸோ எந்திரிக்கிறப்போ ரொம்பவே அந்த ஆல்ரெடி ரொம்ப பேலன்ஸ் இல்லாமல் இருந்திருப்பார். ஒரு மாதிரி ஸ்லிப் பண்ணி பொத்துன்னு விழுந்துறாரு. விழுந்து என்னாகுது அப்படின்னா பக்கத்தில் இந்த ஸ்டூல்லையே மறுபடியும் இடிச்சுக்கிறாரு. ஸோ இடிச்சு இன்னும் இடுப்பு அதிகமாக வலி எடுத்துக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே இப்போ அவரால் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு 2 வீக் நடக்கவே முடியாது. அந்த ஸ்டேஜுக்கு ஆயிடுறாரு. ஸோ ரொம்ப பெயினாக இருக்குது. கரெக்டாக அவர் விழுந்து கிடக்கிறப்ப நீங்கள் உள்ள வரவும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி விடுறீங்க. ஸோ அவர் எதுவுமே சொல்ல அமைதியாகவே இருக்கார். ஸோ நீங்கள் தூக்கி அவரை மேலே அந்த கட்டில் படுக்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி டாக்டர் வர சொல்கிறீங்க. ஸோ அவங்க வந்து இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி ஒரு 2-3 வீக் வந்துட்டு பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும். ரொம்பவே அங்கே எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகி மாதிரி ஏதோ இன்ஜூரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் தேவையா, இப்போ தான் கொஞ்சம் க்யூர் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே கையும் காலை வச்சு கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் எதுவுமே சொல்ல. சரி ஓகே எதுக்கு இருந்துச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் எதுவுமே சொல்ல. சரி ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் மாட்டி தான் ஊட்டிட்டு இருக்கிறீங்க. ஒரு 2-3 டேஸ் இந்த மாதிரி தான் போயிருக்கும். நீங்கள் வெளில போகிறது வர்றது அவருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாம் டெய்லி இந்த மாதிரி தான் போகிறீங்க வரீங்களா, இல்லை இப்போ தான் போகிறீங்களா, எதுவுமே அவருக்கு தெரியல. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ 2-3 டேஸ் இதே மாதிரி ரொட்டீனாக போயிட்டே வந்துட்டு இருக்கவும் நீங்கள் எந்த காலும் பண்ண மாட்டீங்க. பட் இதே மாதிரி தான் ஒரு 3ஆவது நாள் வெளில போயிட்டு வரவே இல்லை. ஒரு நைட் ஒரு 11 மணி ஆகிருக்கும். அவர் வெயிட் பண்ணி பார்த்துருப்பாரு. உங்களை காணவே காணோம். அவருக்கு பயமாக இருக்குது.
ஸோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பர் சேவ் பண்ணி கொடுத்துருப்பீங்கள. ஸோ ஃபோனை பார்க்குறாரு. ஃபோன் வந்துட்டு பக்கத்தில் இன்னொரு அந்த சோஃபா கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் போகிறப்போ மறந்து போயிட்டு சோஃபா கிட்டே ஃபோனை வச்சுட்டு போயிருப்பீங்க அவரோட ஃபோனெல்லாம். ஸோ அவரால் எந்திச்சு எடுக்கவும் முடியல, காலும் பண்ண முடியல. ஒரு மாதிரி மனசு பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு. ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு 1:30 இருக்கும். கரெக்டாக கதவு திறக்கிற சவுண்ட் கேட்குது. அவருக்கு ஒரு சொட்டு தூக்கம் இல்லை கண்ணில். அப்படியே விழிச்சு பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக நீங்கள் தான் டோரை ஓப்பன் பண்ணி வரீங்க. ஸோ நீங்கள் வரவும் தூங்கியிருப்பாருன்னு நினச்சிட்டு வருவீங்க. பட் அவர் முழிச்சிட்டு இருக்காரு. ஸ்டில் இன்னும் முழிச்சிட்டே இருக்காரு. உங்களை அப்படியே போட்டு பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் எதுவுமே சொல்ல அமைதியாகவே இருக்காரு. சாப்பிட்றீங்களா ஏதாவது அப்படின்னு கேட்குறீங்க. அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. பழக்கணும் தானே, பழக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. ஸோ அவர் சாப்பிடக்கு காட்டுவாருன்னு பார்த்தா வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ அதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த அவரோட வாயிலேருந்து இந்த வார்த்தை கேட்குறீங்க. ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது உங்களுக்கு. இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வயன் அப்படிங்கிறாரு. இன்னொருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இன்னொருக்காக சொல்ல முடியாது, நீ எங்கே போனாலும் இனிமேல் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அவர் பேசுனது ஷாக்கு, இப்போ எங்கே போனாலும் சொல்லிட்டு போங்கிறது ஷாக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் பயந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ ரொம்ப குட்டி கான்வர்சேஷன் தான். அது ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரில. சரி ஓகே, இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை எங்கே வேணால் போ, ஆனால் சொல்லிட்டு போ, கால் பண்ணு அப்படிங்கிறாரு. ஏன் நீங்கள் கால் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்கவும் அப்படியே அவர் அந்த பக்கம் திரும்பி சோஃபா பார்க்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா ஃபோன் அங்கே இருக்குது. சாரிங்க ரொம்ப போர் அடிச்சுதா ஃபோனும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்கவும், போர் அடிக்கல, நான் பயந்துட்டேன், இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் டாக்கே வருது. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நான் சொல்கிறேன், முதல்ல சாப்பிட்டு முடியுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் ஊட்டுறீங்க. அழகாக சாப்பிட்றாரு. ஸோ நீங்கள் சாப்பாடெலாம் சாப்பிட்டு அதை சாப்பிட வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்குது, ஒரு ஃபோன் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய ப்ரூஃப் மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. அதை அப்படியே டேக்கிட்ட காட்டுறீங்க ஓனாக எடுத்து. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அது எல்லாமே அவரோட எக்ஸோட திங்ஸ். ஸோ அதை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கலங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு ஷாக்காக இருக்குது. அப்போ வேறு யாராவது எதாவது பண்ணிட்டாங்களா அவ்வளோன்னு சொல்லி பயப்படுறாரு. ஸோ நீங்கள் அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ கரெக்டாக ஒரு பர்சன் உள்ளே வராங்க. யார் அப்படிங்கிற மாதிரி அவர் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த அவரோட எக்ஸ் அந்த பொண்ணு. அவரால் நம்பவே முடியல. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அந்த பொண்ணு ஒரு மாதிரி அமைதியாகவே நிற்கிறா. உனக்கு ஒன்றும் ஆகலையா, நல்லா இருக்கியா, என்ன எப்படி எங்கேருந்து வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அந்த பொண்ணு இப்போ தான் எல்லா விஷயம் சொல்கிறா. என்ன அப்படின்னா, அவளை வந்து யாரோ கடத்தி வச்சுருந்துருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, டேவோட ஒரு எனிமே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு ரொம்பவே பொறாம பிடிச்ச பையன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி டேவை கஷ்டப்படுத்தணும், ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பேர் பிரேக்கப் பண்ணியிருக்கிற விஷயத்தை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பொண்ணோட ஃபோன்லேருந்து கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, இது பண்ணி இது பண்ணி கரெக்டாக அவள் இறந்துட்டா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வச்சுருப்பாரு. ஸோ எல்லாமே அந்த பொண்ணு சொல்கிறா. கரெக்டாக நீங்கள் தான் போய்ட்டு அவளை காப்பாற்றிருப்பீங்க. எல்லாமே கண்டுபிடிச்சி இவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க. நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு எதுவுமே நடக்கலை. நான் உனக்காக சாகவும் இல்லை. அண்ட் ஸ்டில் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நீயும் ஹாப்பியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறா. ஸோ இப்போ டேக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. அப்படியே ஒரு மாதிரி இப்போ தான் அவருக்கு நிம்மதியாக மூச்சே விடுறாரு இப்போ தான். ஸோ இவ்வளோ நாள் அவர் ஒரு மாதிரி சேடாகவே இருந்திருப்பார், ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டே இருந்திருப்பார்ல, யார்ட்டையும் சொல்ல முடியாமல். அவருக்கு இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு அழுகையே வருது. ஒரு மாதிரி ரிலீஃப் ஆகிட்டு அழுகிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அழ ஆரம்பிச்சிடறாரு. ஸோ நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஹக் பண்ணி அதை தட்டி கொடுக்குறீங்க. ஸோ அழுதுகிட்டே இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காம் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தான் 2 பேரும் தூங்கியிருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நேராக அந்த நம்ம மேடம் இருக்காங்களா சாரா, ஸோ அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா ஜேகே கிட்ட தான் போகிறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அந்த பக்கம் எங்கே நடந்து போயிட்டு இருந்திருப்பாரு. டே பைத்தியக்காரா அப்படின்னு கத்துறா. யாரா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா சாரா. நீ இங்கே எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோவம், ஏன்னா அடிச்சிருப்பார்ல. ஸோ அதனால் இங்கே இதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ ஒன்றுமே இவ பேசலை. அப்படியே இவ பக்கத்தில் அந்த பக்கம் பாரு அப்படிங்கிற மாதிரி கை அப்படி நீட்டுறா. ஸோ அவள் கை நீட்டுற பக்கம் பார்க்க அப்படின்னா, அதாவது பார்த்தாரு அப்படின்னா அந்த பொண்ணு அங்கே நிற்கிறா. ஸோ இங்கே ஜேகேவால் நம்பவே முடியல, ஏன்னா இறந்துட்டான்னு நினச்சிருப்பாரு, உயிரோட இருப்பா. அவர் ஓடி போய்ட்டு அவள் நல்லா பார்க்குறாரு. எங்கேருந்து வந்த, ஓகேவா, எங்கேருந்த, இறந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஸோ ஜேகேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஒரு மாதிரி இப்போ அவருக்கு கில்ட்டியாக இருக்குது, ஏன்னா தேவை ரொம்பவே ப்ளேம் பண்ணியிருப்பார்ல அதனால். ஸோ வந்துட்டு டேக்கிட்ட சாரி கேட்குறாரு. சாரி கேட்ட கையோட சாராவுக்கிட்ட வந்துட்டு தேங்க்யூ சொல்கிறாரு. ஏன்னா உங்க கூட வந்து சாரா தான் ஹெல்ப் பண்ணியிருப்பா, உங்களுக்கு இவ்வளோ விஷயம் செய்கிறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ ஃபைனலி எல்லோரும் ஒரு மாதிரி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வெளில வந்துட்டாங்க, ஹாப்பியாக இருக்காங்க.
அண்ட் ஒரு ஃபியூ மந்த் போகுது. அகைன் உங்களுக்கு எல்லாம் இந்த குரூப்பில் வீடியோ கால் பண்ணுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம், அப்படி கால் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் பேசுகிறப்போ நீங்கள் ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. மறுபடியும் என்னடியும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் கூட சண்டை போட்டேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சண்டை போட்டியா? ஐயோ உனக்கு இதே வேலையாக போச்சா, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்னாடி ஒரு வாய்ஸ், அது ஒரு பிரச்சனை இல்லை, வைப்பா எனக்கு சமாதானப்படுத்திக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். ஸோ அப்படி யாருன்னு பார்க்குறாங்க, எட்டி பார்த்தா வேறு யார்? டே தான். ஓகே டியர். ஸோ இந்த ஸ்டோரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி என்டிங். டடா.